யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்காக தமது காணிகளை இழந்தவர்கள் தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் நயினாதீவு நாக விகாரை விகாராதிபதியை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். தையிட்டி பகுதியில் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி ராணுவத்தினரால் திஸ்ஸ விகாரை கட்டப்பட்டுள்ளது. குறித்த விகாரியை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு ஜனாதிபதியாக பதவியேற்றதும் மக்களின் காணி மக்களுக்கே என கூறியதுடன் திஸ்ஸ விகாரிக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்தார். ஜனாதிபதி பதவியேற்று 1.5 வருடங்களுக்கு மேலாகியும் காணியில் ஒரு சிறு துண்டேனும் விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நயினாதீவு நாகதீப விகாராதிபதி தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி தனியார்களுடைய காணி, அந்த காணியினை அவர்களிடமே மீளளிப்பதே அறம் என கூறியிருந்தார். அதனையடுத்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை தொடர்பிலான ஆவணங்களின் பிரதியை கையளித்ததுடன் காணி விடுவிப்பை மேற்கொண்டு தருமாறு விகாராதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.